செய்தி. சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நிறமி சேர்க்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் தாயுமானவன். இதன் பிறகு இதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், இது குறித்து விவரிங்க. பொது இடங்கள்ல குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாய் வகைகளை நிறமூட்டி சேர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த நிறமூட்டிகள் என்பது உடலுக்கு நஞ்சை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக தொடர்ச்சியாக புகார்கள் என்பது எழுந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில தான் புதுவையில இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல பொது இடங்கள்ல அந்த பஞ்சு மிட்டாய் வகைகள் என்பது கைப்பற்றப்பட்ட நிலையில் புதுவையை தொடர்ந்து சென்னையில பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய முக்கிய இடங்களாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை மற்றும் பெசநகர் கடற்கரைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிரடி ஆய்வுல உட்படுத்தியிருந்தார்கள். அந்த ஆய்வின் போது அந்த கடற்கரை பகுதிகளில் விற்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாய் வகைகள்ல தொடர்ச்சியாக ஆய்வுக்கு உட்பட்டு அந்த பஞ்சு மிட்டாய் வகைகளை கைப்பற்றியிருந்தார்கள். அந்த பஞ்சு மிட்டாய்களை தொடர்ச்சியாக ஆய்வகத்துல ஆய்வு செய்த போது ரெடோமைன் பி என்ற புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஆய்வுல உறுதியாயிருக்கிறது. குறிப்பா பச்சை, ஊதா உள்ளிட்ட பல்வேறு நிறங்கள்ல விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த பஞ்சு மிட்டாய்களை சாப்பிடக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை தற்போது எச்சரிக்கையை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பஞ்சு மிட்டாய் வகைகள்ல ரெடோமைன் பி என்ற அந்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் என்பது பேசுபொருளா மாறி இருக்கிறது. குறிப்பா இது போன்ற தவறுகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்காக கெமிக்கலை தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறை விரைவில் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா கோடை காலம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில காய்கறிகளை கெட்டு போகாமல் தொடர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷா வைப்பதற்கும் நிறமூட்டிகள் சேர்க்கப்படுகின்றன. அந்த நிறமூட்டிகளிலும் இது போன்ற கலவைகள் இருப்பதன் காரணமாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறான சூழல்ல இந்த நிறமூட்டிகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் இந்த நிறமூட்டிகளை தயார் செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீது சுகாதாரத்துறை அடுத்த கட்டமாக ஆய்வை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பஞ்சு மிட்டாய் மட்டுமின்றி அனைத்து விதமான பொருட்களிலுமே அந்த நிறமூட்டிகள் என்பது சேர்க்கப்படுகின்றன. எனவே அந்த நிறமூட்டிகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது அடுத்த கட்டமாக ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் குறிப்பா அந்த கெமிக்கல் தயாரிப்பு நிறுவனங்கள் மீது இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்காக உணவு பாதுகாப்புத்துறை சுகாதாரத்துறைக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரையும் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.